என்னங்க ஏங்க இப்படி வரும்போதே இப்படி சவுண்டை விட்டுட்டு வரீங்க? என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? ஆ என்னது 3 லைட்டு 3 ஃபேன்? எப்பா சாமி, இந்த ஆஃப் பண்ணி போதுமா? ஆஃப் பண்ணிட்டேன். ஆ நீ நீ என்ன அடுத்து என்ன? இந்த ரூமில் பாப்பா இருக்கா, அந்த ரூமில் தம்பி இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கோம், சரியா? அதுக படிக்குங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, எதோ என்டர்டைனுக்கு ஏதாவது பார்க்குங்க, செல்லில் படம் கடம் பார்க்குங்க. இப்போ என்னன்னா கரண்டு பில்லை இது எப்பா சாமி, இந்த மாதிரி கரண்டை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கோபம் பழியாக வந்துடும். சொல்லிட்டாங்க என்ன சும்மா கரண்டுன்னு என்ன? பிள்ளைகளுக்குன்னு ஒரு ப்ரைவேசி வேணாமா? ப்ரைவேசி வேணுங்க பிள்ளைகளுக்கு, சரியா? அதுக்கு பாட்டுக்கு அது இருந்துட்டு போகுது. உங்களுக்கு என்ன, உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணிச்சுங்களா? அதுக்கு பாட்டுக்கு தானே இருக்குங்க. பாருங்க, பிள்ளைங்க தலைக்கு மீறி வளர்ந்துருச்சு. நீ சும்மா பிள்ளைகளை போய் நோண்டிக்கிட்டு வம்பழுத்துக்கிட்டு பிள்ளைகளை ஏதாவது நொயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, சரியா? என்னையே டென்ஷன் ஏற்றி நான் போய் அந்த பிள்ளைகள்கிட்ட கற்று அந்த பிள்ளைய என்ன வில்லியா நினைக்க? இல்லை இதே பொழப்பா அலையிறீங்க என்ன? ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு கொண்டுட்டு வராங்க? ஞாயிற்றுக்கிழமைங்கிற ஒரு நாள் கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும், ப்ரைவேட் வேலையாக இருக்கட்டும், லீவு கொடுக்குறாங்களே, எதுக்கு கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? நீங்கள் இம்சப்படுத்துகிற பொண்டாட்டி பிள்ளைகளை இம்சப்படுத்துறதுக்குனே தானே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தெரிய போகுது? என்ன இம்சையா? என்ன இம்சைன்னு சொல்லவா? கரண்டுன்றீங்களே, டெய்லி 4 மணிக்கு நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்களே, அதை சொல்லவா? என்ன காரியம்மா? இந்த சொல்கிறேன். காலையில் என்ன பண்ணுறீங்க? ஒரு செவ்வாய் வெள்ளினா பரவாயில்ல, ஏன் வாரம் முழுதும் இதே வேலையா? காலையில் ஆனால் அம்புட்டு லைட்டையும் போட்டு விட்டுறது, எல்லா ரூம்லேயும் லைட்டை போட்டு விட்டுறது, டிவியை போட்டு விட்டுறது. லைட்டை போட்டால் தான் லட்சுமி ஐஸ்வர்யம்லாம் வரும்னு சொல்லி காலையில் அம்புட்டு லைட்டையும் போட்டு விட்டுறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? டிவியை போட்டு விட்டுறீங்க. டிவியை எதுக்கு போடுறீங்க? சாமி பாட்டை போட்டு விட்டு சவுண்டாக வச்சு விட்டுறீங்க. யாரும் தூங்குறது கிடையாது. 4 மணிக்கே எந்திரிச்சிடுறது. எந்திரிச்சு உங்களோட நாங்களும் அப்படியே திரியணும். நான் நல்லா தூங்கி ஒன்று கேட்டுக்க, நல்லா தூங்கி 20 வருஷம் ஆகுது தெரியுமா? இதே வேலையாக என்ன வருஷம் பூரா இப்படியே பண்ணிட்டு இருந்தால் என்ன தான் செய்யுது? பிள்ளைய நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகாதுங்க. நான் தான் கட்டின கொடுமைக்கு உங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போவேன். பிள்ளைய அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கீங்களா இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா? அதுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்க போய் ஒன்றும் சொல்ல மாட்டேங்குதுங்க நீங்கள் செய்கிறதுக்கெலாம். ஆமாம். நான் ஒன்றும் பிள்ளைகள்கிட்டலாம் ஏற்றி கொடுக்கல, உங்களை மாதிரிலாம் நான் ஒன்றும் ஏற்றிலாம் உங்களை. சும்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே பஞ்சாயத்து பண்ணுறீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட ஒரு மாதிரியாக நம்மளை பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்களா? ஆமாம், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வெளியே போனாலே நம்மளை இப்படி ஏற இறங்க இப்படி பார்க்குறாங்க. நம்மளாம் நினைக்க தோணுது, காலைல ஆனால் இப்படி ஒரே சவுண்டாக இருக்குதுன்னு நினச்சி அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கு போல், அதான் நம்மளை பார்த்து இப்படி ஏற இறங்க பார்க்குறாங்க அப்படின்னு நான் நினைக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க எதுக்குங்க சொல்லுவாங்க? அவங்களாம் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் பார்வையை பார்த்தா நமக்கு தெரியாதா? நம்மளை நக்கலாக பார்க்குறாங்களா, இல்லை ஒரு நல்ல மனிதர்கள்னு பார்க்குறாங்களா நமக்கு தெரியாதா? ஆமாம். இதை விட ஒரு பெரிய கூத்து என்ன தெரியுமா? உங்கள் கூட பிறந்த தங்கச்சி என்ன தெரியுமா சொன்னிச்சு? என்னது என்ன சொன்னிச்சுன்னு சொல்லவா? ஏம்மா அண்ணன் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறீங்க, போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அண்ணி நாங்கள் வர்றதே சனி ஞாயிறு தான். இங்கே வாரம் முழுதும் வேலை பார்த்துட்டு மாதம் முழுதும் இங்கே உட்காந்துருக்கோம். சரி அண்ணன் வீட்டில் போய் ஒரு சனி ஞாயிறுலையாவது இருந்துட்டு வரலாம்னு நாங்கள் வந்தால், இந்த அண்ணன் என்ன பண்ணுது? காலையில் ஆனால் அம்புட்டு லைட்டையும் போட்டு விட்ருது, டிவியே சவுண்டாக வச்சு விட்ருது. தூக்கமே இருக்க மாட்டேங்குது அண்ணி. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு போனால் காலையில் என்னால் எந்திரிக்க முடியல அண்ணி, தலை பயங்கரமாக வலிக்குது அண்ணின்னு அந்த பிள்ளை சொல்லுது. ஒத்துக்குறீங்களா? அக்கம் பக்கத்தை விடுங்க, உங்கள் கூட பண்ண தங்கச்சியே சொல்லுது, ஒத்துக்குறீங்களா? நான் சொன்னேன், ஏம்மா நான் எதுவும் நீ வந்து உன்னை ஒழுங்காக பார்த்துக்கலையா? எதுக்குமா இந்த வார்த்தை சொல்கிற? ஐயோ உங்களையெல்லாம் குறையே சொல்ல முடியாது அண்ணி, எங்கள் அண்ணனை தான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, இதே வேலையாக அழையுது. அதுக்கு தான் என் வீட்லேயே நான் படுத்து 8 மணி வரைக்கும் படுத்து தூங்கி எந்திரிச்சுக்கிறேன். உன் வீட்டுக்கு நான் வரல, அது நான் அப்படி மனசில் வச்சுக்கிட்டு தான் நீ வரல. ஆனால் இன்னும் நன்னி அப்படின்னுச்சு. அதை கேட்டு தான் என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இப்படி இல்லை, உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் அது இப்படி ஆகிப்போச்சுங்க. இதிலேருந்து என்ன தெரியுது?
என்ன தெரியுது? ஆ நான் என்னமோ சொல்லி கொடுத்து அவங்கெல்லாம் வந்தாக்க இப்படி லைட்டு டிவியெல்லாம் போட்டுவிட்டு சவுண்டாக வச்சு விடுங்க அப்போ தான் அவங்க வரமாட்டாங்கன்னு நான் சொன்ன மாதிரி அந்த பிள்ளை நினச்சிட்டு சொல்லுதா என்னன்னு எனக்கு தோணல. நான் அப்படி நினைக்கிறேன். அந்த பிள்ளை அப்படி நினச்சிக்கிட்டு அப்படி சொல்லுதா அப்படிங்கிறது நான் அப்படி நினச்சிட்டு சொல்கிறேன். அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லலை, நான் சொல்கிறேன். ஆ அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது? பிள்ளைகள்கிட்டையும் வில்லியாக்குறீங்க, உங்களோட கூட பிறந்த அக்கா தங்கச்சிகள்கிட்டையும் வில்லியாக்குறீங்க என்ன? ஆ இம்புட்டும் செஞ்சு என்னத்தை சாதிக்க போறீங்க? என்னத்தை சாதிக்க போறீங்க? ஆ ஆ என்னது? இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். நான் சொல்லிட்டேன். ஏம்மா என்ன ஏன் 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 வாய்க்குள்ளேயே அசைச்சு மெதுவாக பேசுறிய? ஏன் சவுண்டாக பேச மாட்டீங்களா? இல்லை சவுண்டாக பேச மாட்டீங்களா? மற்ற நேரம் மட்டும் மதுரைக்கும் திண்டுக்கலுக்கும் வாய் கிழியுது. ஏன் இப்போ மட்டும் வாயை திறக்க மாட்டேங்கிறியே நான் எது பேசுனாலும்? வீடியோ எடுத்துட்டேன்னா வாயை திறக்கிறதில்ல, அப்படியே ஜிப்பு போட்டு வாயை பொத்திக்கிற மாதிரி பொத்திக்கிறது, எதுவும் பேசுகிறது கிடையாது. இதே வேலையா? நானும் ஒரு அளவு தான் பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன். எனக்கும் வயசாகுது, உங்களுக்கும் வயசாகுது, பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகளாகிடுச்சு. சரியா? இனிமேல் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நம்மளை மதிக்கணும், நம்மளை காரி துப்பக்கூடாதுன்னு நினைங்க. என்னது நானே சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா? அக்கம் பக்கத்தில் காரி நம்மளை துப்ப மாட்டாங்க. இப்படியே சண்டை ஓட்டுக்கிட்டு இப்படியே கச்சு 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 கச்சுன்னு நேரமும் இருந்தால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க. என்னது நீங்கள் பெரிய ஆஃபீஸர் தான், உங்களுக்கு மரியாதை எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது முன்னாடி விட்டுட்டு பின்னாடி நம்மளை பேசுவாங்க. இது நமக்கு தேவையா? நம்ம வாட்டுக்கு இருக்கிறோம்ல, யார் வீட்டு சாப்பாடு வாங்கி திங்கிறோமா போகிறோமா? அடுத்தவ ஒரு 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 சொல்லு நினைக்கிற அளவுக்கு நம்ம எதுக்கு நடந்துக்கணும்? எதுக்கு சவுண்டாக இப்போ காலையில் இப்படி வெள்ளன்னு இந்த மாதிரி வேலை பண்ணுறீங்க? என்னது? கரண்ட் பில்லை பேசுனீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். கரண்ட் பில்லுக்கு தான் இப்போ இவ்வளோ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மண்டையில் ஏறலையா? காலைல வெள்ளனை அப்படி லைட்டை போட்டு டிவியெல்லாம் போட்டால் கரண்ட் பில்லே ஆகாதா? இன்ன வரைக்கும் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் திருப்பி அதை கரண்ட் பில்லே வந்து நிற்கிறீங்க. சொல்லிட்டு தானே இருக்கேன். நீ இதுக்கு மேலெல்லாம் உங்கள்கிட்ட நான் என்னால் பேச முடியாது. சரியா? சரி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தயவுசெய்து சண்டை போடாதீங்க. போய் ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க. பிள்ளைய வீட்டில் இருக்குது, பிள்ளைகளுக்கு ஆக்கி கொடுக்கணும். தயவுசெய்து சண்டை போடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆமாம், விட்டுருங்க. நான் எதுவும் சண்டை போட விரும்பலை, எதுவும் உங்கள்கிட்ட பேச விரும்பலை. சந்தோஷமாக போய் எடுத்துகிட்டு வாங்க, நான் சமைச்சு போடுறேன். சரியா? விடுங்க.